ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். கும்பகோணம் சேங்கனூரில் எழுந்தருளி உள்ள சீனிவாச பெருமாள் திருப்பதியிலிருந்து சேங்கனூருக்கு எழுந்தருளியதாக கொண்டாடப்படுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய வைஷ்ணவ ஆச்சாரியரான பெரியவாச்சான் பிள்ளை பிறந்த தலமான சேங்கனூருக்கு அவரது பிரார்த்தனையை ஏற்று வந்து சேர்ந்தவர் சீனிவாச பெருமாள். சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. நமோ நமோ ஸ்ரீநாராயண ஸ்ரீஹரி நமோ நாராயண அனைத்திலும் உன் தத்துவமே தோன்றுமே ஹரிநாராயண. திருப்பதி சென்றிருந்த பெரியவாச்சான் பிள்ளை பெருமாளை பிரிய மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட அவரை ஊருக்கு அனுப்பும் பொருட்டு பெருமாள் அவருக்கு சால கிராம கல்லை வழங்கி அதனை எடுத்து சென்று வணங்குமாறு அருளினார். அந்த கல்லை ஒரு ஆற்றங்கரையில் தொலைத்துவிட்டு அங்கேயே தங்கிய பெரியவாச்சான் பிள்ளைக்கு மீண்டும் அருள் புரிய நினைத்த பெருமாள் அக்கல்லை கொள்ளிடம் ஆற்றங்கரையில் சென்று தேடுமாறு கூறினார். பெரியவாச்சான் பிள்ளை கொள்ளிடம் ஆற்றங்கரை மணலில் தேடிய போது அங்கே சுயம்புவாக சீனிவாச பெருமாளின் முழு உருவச் சிலை கிடைக்க பெற அதனை சேங்கனூர் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தார். பெரியவாச்சான் பிள்ளை அன்புக்கு இணங்கி திருப்பதியில் இருந்து சேங்கனூர் வந்த பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். சேங்கனூர் வந்தாலே திருப்பதி சென்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க கும்பகோணம் சேங்கனூர் சீனிவாச பெருமாள் திருக்கோயில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். ஸ்ரீமத்கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. இந்த சேங்கனூர் அப்படிங்கிறது சங்கநல்லூர் அப்படின்னு தமிழ்லயே முற்காலத்தில் பெயர். இந்த சேங்கனூருக்கு சம்ஸ்கிருதத்தில் சங்கபுரி அப்படின்னு திருநாமம். இந்த சங்கபுரியில தான் 700 வருஷங்களுக்கு முன்னாடி ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்ல பூர்வாச்சாரியர்கள்ல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிறதான ஆச்சாரியர், மகதான ஒரு ஆச்சாரியர், ஜெகதாச்சாரியர் அவதாரம் பண்ண க்ஷேத்திரம். இது அவதார ஸ்தலம். பொதுவாகவே இது புரட்டாசி மாசம் அப்படிங்கிறதே திருவேங்கடமுடையானுக்கே உரியதான ஒரு வைபவம் நிறைஞ்சதான ஒரு மாசம். ஏன்னா புரட்டாசி சிரவணத்துல தான் அந்த எம்பெருமானுக்கு திருவேங்கடத்துல கும்பாபிஷேகம் நடந்து, அதாவது சம்பரோக்ஷணம் நடந்து, அது 10 நாட்கள் பிரம்மோத்சவம் நடக்கக்கூடியதான மாசமா இருக்கிறதுனால இந்த மாசம் பூராவே எல்லாரும் விரதமா இருந்து அந்த எம்பெருமான சேவிக்கிறதுன்றது ஒரு வழக்கம். ஓணவிழவில் ஒலி அதிர பேணி வரு வேங்கடவா அப்படின்னு சுவாமி திருமழிசை ஆழ்வாரும் அந்த எம்பெருமான் திருவோணத்துல 10 நாள் பிரம்மோத்சவம் கண்டருன்றதை கீழ்த்திருப்பதிலேருந்தே அங்க மேல நடக்கிற வைபவங்களுடைய ஒலிகள்லாம் கேட்கறது அப்படின்னு சாதிக்கிறார்.
அப்பேற்பட்டதான இந்த மாசம் புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதுலயும் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறது அதோட சிறப்பு, பெருமாளுக்கே உரிய தினம். அதுல இப்ப நம்ம இருக்கக்கூடிய சேங்கனூர் அப்படிங்கிறதான இந்த க்ஷேத்திரத்துல இது ஒரு அவதார ஸ்தலம், ஆச்சாரிய அவதார ஸ்தலத்துல இங்க திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கார். இங்க திருவேங்கடமுடையான் திருமலையில இருக்கக்கூடியதான திருமலை அப்பன் மூலவர் எவ்வளவு பெரியவரோ அவரை விட கூட இவர் பெரியவரா இருப்பார். இவரும் ஸ்வயம்பூ சால கிராம மூர்த்தி, ஸ்வயம் வியக்தமான க்ஷேத்திரம் இது. இந்த பெருமாள் அழகுன்னா சொல்லி மாளாது, அப்பேற்பட்டதான ரூப சௌந்தரியத்தோட இருக்கக்கூடியவர். 2 திருவடியும் சமச்சரணமாக வச்சுண்டு எம்பெருமான் ஆஜானுபாகுவாக தீர்க்கமான 4 கரங்கள், அதுல ஏந்தி இருக்கக்கூடிய கரங்கள்ல சங்கமும் சக்கரமும் ஏந்தி இருந்து, ஒரு கரத்தினால கடி அவலம்பித ஹஸ்தம்னு சொல்லும்படியா முழந்தாள கட்டிண்டு, ஒரு கரத்தினால அபயகரம் காண்பிச்சுண்டு எழுந்தருளி இருக்கார். திருமலையில பகவான் தன்னுடைய திருவடியை காண்பிச்சு மாமேகம் சரணம் பிரஜன்னு கீதையில சொன்னதான பிரகாரம் தன்னுடைய திருவடியை காண்பிச்சுருப்பார். ஆனா இங்கேயோ பகவான் அபயகரம் காண்பிச்சுருக்கார். திருமலையில யார் யாரெல்லாம் புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு அந்த எம்பெருமான சரணாகதி பண்றாளோ அவளுக்கெல்லாம் இந்த சேங்கனூர் அப்படிங்கிறதான இந்த க்ஷேத்திரத்துல பகவான் அபயம் கொடுக்கிறார். அதாவது முக்தி உள்பட வைகுண்டம் உள்பட கொடுக்கிறார் அப்படின்னு தெரியறது. இந்த பெருமாள் பஞ்சாயுத மூர்த்தியாக இப்ப சேவை சாதிக்கிறார். சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் அப்படிங்கிற 5 ஆயுதங்களோட அதி ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். இந்த இடத்துல தாயாருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. காரணம் ஸ்ரீனிவாசனா இருக்கிறதுனால மார்பிலியே அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லும்படியா மார்பிலியே அலமேல் மங்க தாயாரோட பகவான் எழுந்தருளி இருக்கார். எல்லாத்துக்கும் மேல இங்க சக்கரத்தாழ்வாருடைய சன்னதி மட்டும்தான் விசேஷமான சன்னதியா இருக்கே தவிர எல்லாம் பிரதானம் ஸ்ரீனிவாசர்க்கே. இங்கேயே சுவாமி புஷ்கரணி அப்படிங்கிற பேரிலேயே பின்னாடி சுவாமி புஷ்கரணியும், ஸ்ரீ ராமானுஜ புத்தேரின்னு அங்க எப்படி அனந்தாழ்வான் போட்ட தோட்டம் உண்டோ திருமலையில, அது மாதிரி இங்கேயும் ஒரு நந்தவனமும் இதோட வழங்கக்கூடியதான ஒரு பெரிய க்ஷேத்திரம். இந்த எம்பெருமான் மூலவர் எப்படி எழுந்தருளினார் இந்த க்ஷேத்திரத்துக்கு அப்படிங்கிற ஸ்தல புராணத்தை எடுத்து பார்த்தோம்னா, சுமாரா 700 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க யாமுனாச்சாரியர் அப்படிங்கிறதான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவர், அவர் தேவியார் ரங்கநாச்சியார் அப்படிங்கிறவரோட இங்க இல்லறத்தை நடத்தின்னு வந்தார். அவருடையதான குமாரராக ஸ்வயம் ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல ராத்திரி நடு நிசியில கிருஷ்ணாவதாரம் போலேயே ரோகிணி நட்சத்திரத்திலேயே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அப்படிங்கிற மகதாச்சாரியர் இங்க அவதாரம் பண்ணினார். திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் போய் பகவான எம்பெருமான பாடிண்டே வரச்சேவே எல்லா பெருமாளும் இவருடைய தமிழை கேட்டு அவ்வளவு ரசிப்பா. அப்பேற்பட்டதான 4 கவி பெருமாளாகிய திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற திவ்ய தேசத்துல வந்து கண்ணனை கொஞ்சி கொஞ்சி 10 பாசுரங்கள் பாடச்சே அந்த பெருமாள் தலைய கூட அசைக்கல, ரசிக்கல. அப்படியே சமாதியில இருக்கிறத பார்த்த உடனே ஒருவேளை இவருக்கு தமிழ் தெரியலையோ, வட இந்தியாவில் அவதாரம் பண்ண கண்ணனாச்சே ஹிந்தி தான் தெரியுமோ அப்படிங்கிறதாக நினைச்சுண்டு தமிழ் தெரியலையானா கையில ஞானப்பிரதமான சங்கு வச்சுட்டு வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்னு நாம் பாடின தமிழுக்கெல்லாம் உமக்கு அர்த்தம் புரியலையானா வந்து இங்க எங்கிட்டயே சிஷ்யராக வந்து தமிழும் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானமும் தெரிஞ்சுக்கலாம் வாரும் அப்படின்னு உடனே திருக்கண்ணமங்கை எம்பெருமான் சொன்னார். இப்ப நானும் அர்ச்சாவதாரமா இருக்கேன், நீரோ ஒரு மனுஷ ரூபத்துல விபவமா இருக்கீர். மற்றொரு சந்தர்ப்பம் நீயும் பூமியில் அவதாரம் பண்ணும், நானும் அவதாரம் பண்றேன். அப்ப நான் உமக்கு சிஷ்யனா வந்து தமிழுடைய வியாக்கியானங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன் திவ்ய பிரபந்தங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதே கார்த்திகையில அவதாரம் பண்ணினதான சுவாமி திருமங்கை ஆழ்வாரே மறுபடியும் கார்த்திகையில் கிருத்திகா நட்சத்திரத்துல சுவாமி நம்பிள்ளையாக அவதாரம் பண்ணார். அந்த கண்ணபிரானே இந்த சேங்கனூர்ல ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல ஸ்ரீ கிருஷ்ணசூரி அப்படிங்கிற பேர்ல அவதாரம் பண்ணி சிஷ்யனாக நம்பிள்ளிட்டு இருந்து சர்வ சம்பிரதாய விஷயங்களையும் தெரிஞ்சுண்டு அவர் தான் எல்லா 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணின உரை எழுதின பெரிய மகதாச்சாரியர். அது மட்டும் இல்லாத பாகவதம், பாரதம், ராமாயணம் போன்றதான இதிகாச புராணங்களுக்கோ வேதத்துல ரிக்கு வேதத்தினுடைய கிளபாகமா இருக்கக்கூடிய ஜிதந்தே ஸ்தோத்திரம் போன்றவர்களுக்கோ விஸ்தாரமான விளக்க உரைகள்லாம் வியாக்கியானங்கள்லாம் எழுதின ஒரே ஆச்சாரியர். மேலும் பின்னாடி வந்ததான ஆளவந்தார், சுவாமி ராமானுஜர் போன்றவாளுடைய கிரந்தங்களுக்கெல்லாம் கூட வியாக்கியானம் பண்ண ஒரே ஆச்சாரியர். அதனாலேயே ரங்கநாத பெருமாள் இவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னும், ரங்கநாயகி தாயார் இவரை பரமகாருணிகர் அப்படின்னும் விருதுகள்லாம் கொடுத்தா. அவர் இங்க யாமுனாச்சாரியர் அப்படிங்கிறவருக்கு திருக்குமாரராக அவதாரம் பண்ணி தகப்பனார்ட்டேந்தே சர்வசாஸ்திரங்களையும் தெரிந்து
கல்யாணமான உடனே தன்னுடைய தேவியாரோட திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில திருமலைக்கு எழுந்தருளினார். அங்க போய் திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சேவே ஒரு பிரம்மச்சாரி பையனாக ஸ்ரீ வைஷ்ணவ பையனாக திருவேங்கடமுடையானே எதிர்க்க தோன்றி இவர் கையில ஒரு சாலக்கிராம பெருமாள், சின்ன சாலக்கிராம பெருமாளை கையில கொடுத்து, சாட்சாத் திருவேங்கடமுடையானுடைய சாலக்கிராமம் இவர் உம்மோட வரார், நீர் உம்ம கிராமத்துக்கே கிளம்பும் அப்படின்னு சொல்லி ஆக்ஞாபிக்க, பகவத ஆக்ஞை அப்படிங்கறதுனால ஏத்துண்டு அங்கேருந்து கிளம்பினார். அவளுக்குள்ள கணவனுக்கும் மனைவிக்குமா ஒரு நியமம் என்னன்னா, இந்த சாலக்கிராம பெருமாளை கீழே எழுந்தருள பண்றது இல்ல, இங்கேயுமே கீழே வைக்கிறது இல்ல அப்படிங்கிற நியமத்தோடயே வந்தவா. இங்க கொள்ளிடக்கரையில காவேரி தீரம் வந்த உடனே காவேரீச்ச மகா புண்ணியா அப்படின்னு பாகவத புராணம் சொல்றது. கங்கையிற் புனிதமான காவிரின்னு ஆழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றது போல மகா நதி குறுக்கிட, அப்போ அந்த இடத்துல 2 பேருமா சேர்ந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கறதுனால சாலக்கிராம பெருமாளை இந்த மணல் வெளியிலேயே எழுந்தருள பண்ணி வச்சுட்டு 2 பேரும் ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்க்கறா, சாலக்கிராம பெருமாளை காணோம். மணலா தேடுறார். இருநிலம் கைதுழாவிருக்கும்னு மணல் வெளியெல்லாம் தேடி பெருமாளை காண கிடைக்கலையேன்னு ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாத, உண்ணும் நாளில்லை உறக்கமும் தானில்லைன்னு சாப்பாடும் இல்லாத, தூக்கமும் இல்லாத, கங்குலும் பகலும் கண்டுவில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு சொல்லும்படியா கண்ணீர் விட்டுண்டே தன்னுடைய கிராமத்துக்கு எழுந்தருளி தன்னுடைய தாய் தகப்பனார்கிட்ட சேவிச்சுட்டு நடந்த விஷயங்களை சொல்லி ஹோன்னு கதறி அழுது இப்படியே 3 நாட்கள் அகோராத்திரம் கதறின் இருக்கார். அப்ப எம்பெருமான் திருவேங்கடமுடையான் காட்சி கொடுத்து, எந்த இடத்துல சாலக்கிராம பெருமாளை எழுந்தருள பண்ணீரோ அங்கேயே நான் மூலவராக உள்ள மணல் வெளியில எழுந்தருளிருக்கேன், எனக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த மணல் வெளியை கரைச்சி என்னை பிரகடனப்படுத்தி எழுந்தருள பண்ணி வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி உற்சவங்கள் எல்லாம் நடத்தும் அப்படின்னு பெருமாள் ஆக்ஞாபிக்க, இப்படி பகவான் திவ்ய தரிசனம் கொடுத்து பேசினதை கண்டு மேனி சிலிர்த்து இங்கேருந்து கொள்ளிடக்கரைக்கு ஊர் மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் 1000 குடம் பாலையும் எடுத்துட்டு போய் எந்த இடத்துல சாலக்கிராம பெருமாளை எழுந்தருள பண்ணாரோ அந்த இடத்துல பாலாபிஷேகம் பண்ணி மணல் வெளியெல்லாம் கரைச்சி உள்ள பார்த்தா, சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரான்னு சுவாமி பெரியாழ்வார் சொல்றது போல எம்பெருமான் ஓங்கின சென்னியோட பேர்பட்டதான திருமலையப்பன் மூலவர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி பெரிய பெருமாளா அபயகரத்தோட வந்து எழுந்தருளினார். இந்த பெருமாளை ஒரு கால் அங்க திருமலையிலேயே அந்த பிரம்மச்சாரி பையன் இவ்வளவு பெரிய பெருமாளை பெரியவாச்சான் பிள்ளைக்கு கொடுத்திருந்தாரானா, அவரால் அங்கேருந்து இங்க எழுந்தருள பண்ணி வருது ரொம்ப சிரமம் இல்லையா? அதனால சின்ன சாலக்கிராம ரூபத்துல வந்து சேங்கனூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கொள்ளிடக்கரையில வந்து மறைஞ்சு போய் மூலவராக பகவான் பிரகடனமாக அந்த பெருமாளை ஆடினார் பாடினார், அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன்லாம் சுவாமி நம்மாழ்வார் சொல்றது போல ஆடி ஆடி அகம் கரைந்து அந்த எம்பெருமான் விஷயமா கோவிந்த நாமாவளிகள் ஊர் மக்கள் எல்லாம் பக்த ஜனங்கள்லாம் சொல்ல, தேவகள்லாம் ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷம் பண்ண, அந்த எம்பெருமான் அங்கேருந்து எழுந்தருள பண்ணு வந்து சேங்கனூர்ல கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு அழகான முத்தான ஒரு கோவிலை அமைச்சு அந்த எம்பெருமானுக்கு சம்பிரோக்ஷணமான கும்பாபிஷேக வைபவங்களை நடத்தி, பிறகு மண்டலாபிஷேகம் பூர்த்தியான உடனே 10 நாள் உற்சவங்களுக்கு வேண்டிய வாகனங்கள் தேர் உள்பட ஏற்படுத்தி, பிறகு அந்த எம்பெருமானுக்கு நித்தியோத்சவ பட்சோத்சவ மாசோத்சவ பிரம்மோத்சவ டோலோத்சவ அத்தியனோத்சவ பவித்ரோத்சவ நவராத்திரி உற்சவம்னு என்னென்ன உற்சவங்கள் உண்டோ அத்தனை உற்சவங்களும் குறைவர நடக்கும்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி, பிறகு தன்னுடையதான வாழ்க்கையில தான் எதுக்காக அவதாரம் பண்ணாரோ அந்த வியாக்கியானங்களை அருளி செய்யணும். அதுக்கேற்ற ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஜெகதாச்சாரியனா இருக்கக்கூடிய சுவாமி நம்பள்ளியை நாடி ஸ்ரீரங்கத்துல போய் அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய தமிழ் வேதங்களாகிய திவ்ய பிரபந்தங்களுடைய வியாக்கியானங்களை தெரிஞ்சுட்டு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானங்கள்லாம் அருளி செய்து கடைசியில எல்லா கைங்கரியங்களையும் பூர்த்தி பண்ணி பிறகு இங்க சேங்கனூர் ஆகிய திருச்சங்கநல்லூர் சங்கபுரிக்கே எழுந்தருளினார் சுவாமி பெரியவாச்சான். பெரியாழ்வார் என்ன சொல்லியிருக்கார் கேட்டீங்கன்னா, திருவோண திருவிழாவில் அப்படிங்கிறார். திருவோணத்தை திருவிழாவாகவே கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை திருவிழாவாக கொண்டாடும் முகத்தான். அதற்கு முக்கியமான இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலில் பெருமாளுக்கு சொர்ண பாத்திரத்தில் நிறைய நெய்யை ஊற்றி பெரிய திரி போட்டு அந்த திரியை ஏற்ற வச்சு அந்த தீபத்திலே பெருமாளை ஆஹ்வானம் செய்து பட்டாச்சாரியார்கள் அதை மந்திர கோஷங்கள் செய்து தீபமாக ஏற்றி ஜோதி ஸ்வரூபமாக பெருமாளை அதில் ஏல பண்ணி, ஏன்னு கேட்டால் திருவோணம் என்பது பெருமாள் பிறந்த நட்சத்திரம்.
அந்த நட்சத்திரத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற காரணத்தினால அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கொண்டாடி ஒவ்வொரு மாதமும் இந்த திருவிழாவை நடத்தி வந்தார்கள். அது காலப்போக்கில் முன்னெல்லாம் புரட்டாசி மாதம் மட்டும் செஞ்சு கொண்டிருந்தார்கள், மிகவும் திருவோணம் மட்டும் செஞ்சு கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எல்லா திருவோணத்திற்கும் மாதா மாதம் வரக்கூடிய வருடத்திலே 13 நாளோ 15 14 எத்தனை திருவோணம் வருதோ அத்தனை திருநாளுக்கும் உபயதாரர்கள் நியமிக்கப்பட்டு அந்த திருவோணத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். திரௌபதி மானவங்கப்படுத்தப்படும் பொழுது வசாவரணம் செய்கிற காலத்தில் கிருஷ்ணனை நோக்கி, கிருஷ்ணன் எங்கேயோ துவாரகையில் இருக்கான், ஆனால் அந்த கிருஷ்ணனை நோக்கி அவள் என்ன செய்கிறாள்? கோவிந்தா என்று கூப்பாடு போடுகிறாள். அங்கே சபையிலே பெரிய பெரிய மகான்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், கணவன்மார்கள் இருக்கிறார்கள், இன்னும் பல பேர்கள் புடைசூழ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த கோவிந்தன் தான் அந்த திரௌபதியை காப்பாற்றினான். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டாள் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டாள் நிறைய கதை சொல்லியிருக்கார். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. எல்லாரும் ஒன்று கூடி திரண்டு வந்து பெருமாளை சேவிக்கணும். நான் மட்டும் போய் சேவிக்கப்படாது, எல்லாரும் வந்து பெருமாளை சேவிக்கணும். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். அது குறை ஒன்றும் இல்லை கோவிந்தான்னு சொல்றார். பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு எந்த விதமான குறைபாடும் நிச்சயமாக இருக்காது என்று लोचनं जलधरश्यामाञ्च पीताम्बरम् शिवत्साङ्गितवक्षसञ्ज तुलसी मालाधरं सुन्दरं नानाभूषणभूषितं धरवरं चक्रं गतां बिभ्रतं शङ्खग्रामनितिं भजामि भगवन् त्वामेव दत्ताद्भयम्. சேங்கனூர் என்கின்ற இந்த கிராமம் கும்பகோணம் மார்க்கத்திலே திருப்பனந்தாளுக்கு அருகிலே உள்ளது. இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச பெருமாள்னு பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த பெருமாள் திருப்பதியிலேருந்து வந்த பெருமாள். இந்த ஊர்ல பெரியவாச்சான் பிள்ளை என்கின்ற பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார்.
சின்ன வயசுலேருந்தே திருப்பதி போகணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய கல்யாண திருமணத்திற்கு அப்புறம் அவன் அப்பா அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு திருப்பதி போறார். திருப்பதி போய் பெருமாளை சேவிச்சோன்னா அங்கேருந்து இங்கே வரத்துக்கு மனம் இல்லாமல் அங்கேயே தங்கி விடுகிறார். இங்கேருந்து போன குழந்தைய காணுமேனு அவள் அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கவலைப்படுறா. இங்க திருப்பதியில சாட்சாத் ஸ்ரீனிவாச பெருமாளே ஒரு பிராமண ஸ்வரூபத்துல பிரம்மச்சாரி ஸ்வரூபத்துல ஒரு சாலு கிராமம் ஒன்ன கொண்டு வந்து இந்த பெரியவாச்சான் பிள்ளை கையில கொடுத்து இது கொண்டு போய் சேங்கனூர்ல பிரதிஷ்டை பண்ணு, நான் உன்னோடையே வரேன் அப்படின்னு பெருமாள் உத்தரவு கொடுக்கிறார். பெருமாள் உத்தரவை மீற முடியாத இந்த பெரியவாச்சான் பிள்ளை அந்த சாலு கிராமத்தை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கார். வர வழியிலே சாயங்கால நேரம் ஆயிடுறது. சந்தியாவந்த அனுஷ்டானம் பண்ணணும். பெருமாள் கொடுத்த சாலு கிராமம் கையில இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஓடுற ஆறோட மணலை சுத்தம் பண்ணிட்டு அந்த இடத்துல பெருமாள் கொடுத்த சால கிராமத்தை வச்சுட்டு என்னுடைய ஆத்துக்காரையோட உள்ள போய் குளத்துல இறங்கி அவர் சந்தியாவந்தன அனுஷ்டானங்கள்லாம் பண்றார். சந்தியாவந்தன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய லீலையால இந்த சால கிராமமாகப்பட்டது துள்ளி குதிச்சு போய் இந்த ஆறுல விழுந்துருது. அவர் சந்தியாவந்தன அனுஷ்டானம் முடிச்சுட்டு வந்து பாக்குறார், சால கிராமத்தை காணும். பெருமாள் கொடுத்த சால கிராமத்தை தொலைச்சிட்டோமே, இனிமே அந்த சால கிராமம் கிடைச்சாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தங்கரையிலேயே அவர் தங்கிடுறார். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஆனது. சால கிராமம் கிடைக்கல. நித்தியப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு ஸ்ரீனிவாச பெருமாளையே பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயே தங்கியிருக்கார். அப்புறமா ஒரு நாள் அசரீரியா இரவு கனவுல வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் வந்து சொல்றார், நான் கொள்ளிட ஆற்றங்கரையில இருக்கேன், ஏன்னா வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து சொல்லிட்டு போயிடுறார். கார்த்தால எழுந்து அங்கேருந்து நடந்து கொள்ளிட ஆற்றங்கரைக்கு வர்றார். வந்து தன்னோட சந்தியாவந்தன அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு பாக்குறார். பெருமாள் எங்க இருக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லிட கொள்ளிட ஆற்றங்கரையில இருக்கேன்னு மட்டும்தான் சொன்னார். நம்ம மணல்ல தானே பெருமாளை வைத்தோம், பெருமாள் மணல்ல தான் இருப்பான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா மணலை எடுத்து பாக்குறார். ஒரு இடத்துல மணலை எடுத்து பார்க்கும்போது சாட்சாத் ஸ்ரீனிவாச பெருமாளே பூமியில ஸ்வயம்பு மூர்த்தியா அச்சாவதார் மூர்த்தியா சேவை சாதிக்கிறார். முதல்ல திருமுக மண்டலம் மட்டும் காட்சி தரார். முழுசா மணல் எடுத்து பார்த்தோம்னா இங்க மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படியே பிரத்யக்ஷ ஸ்வரூபமாக மணல்ல இருந்து காட்சி தரார். அந்த பெருமாளை பார்த்தோம்னா அந்த பெருமாளை எடுத்துன்னு வரணுமேன்னு சொல்லிட்டு சேங்கனூர்ல இருந்து ஒரு மாட்டு வண்டி எடுத்துன்னு போய் அந்த மாட்டு வண்டியில பெருமாளை ஏத்திட்டு நடந்து மாட்டு வண்டியில ஏத்தின்னு வந்துட்டு இருக்கார். வந்துட்டு இருக்கும் போது நம்ம மூலஸ்தானம் பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்க அந்த மூலஸ்தானத்துக்கிட்ட வந்து மாட்டு வண்டி அச்சாணி முறிய நீ இங்கே பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு அசரீரி வாக்கு சொல்றார். உடனே இந்த பெருமாளை இங்கே பெரியவாச்சான் பிள்ளை பிரதிஷ்டை பண்றார். இங்க பெருமாள் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம், எய்தாப்லே சிவன் கோயில் இருக்கு. சிவன் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம், பெருமாளும் சிவனும் எதிரும் எதிருமா இங்க இருக்கா. இங்க ஸ்ரீனிவாச பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டு தன்னுடைய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு முதல்ல வியாக்கியானம் எழுதுனது யாருன்னா பெரியவாச்சான் பிள்ளை. இங்க பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துல போய் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் எழுதினார். இன்னைக்கு 4000 திவ்ய பிரபந்தம் உயிர் வாழறது அப்படின்னா அந்த பெரியவாச்சான் பிள்ளை என்கின்ற பெரிய மகாநாள் தான். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் 6 வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பாசுரப்படி ராமாயணம்னு அந்த ராமாயணத்தை சேங்கனூர்லயே இருந்து பண்ணியிருக்கார். தன்னுடைய இறுதி காலத்துல பெருமாள் 2 திருவடிக்கு நடுவுல வந்து என்ன உன்னோடையே சேர்த்துக்கோ, அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்றபடி பெருமாளுடைய திருவடியிலேயே சேர்த்துக்கோன்னு கேட்கிறார். பெருமாளும் சேர்த்துக்கிறார். இன்னைக்கும் பெருமாள் திருவடியில பெரியவாச்சான் பிள்ளை நித்தியவாசமாக சாலக்கிராம மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். இங்க ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஸ்ரீனிவாசன் வெங்கடாஜலபதினு பார்த்தீங்கன்னா தானஹஸ்தத்தோட சேவை சாதிப்பார். இந்த ஒரு க்ஷேத்திரத்துல மட்டும் பெரிய பெருமாள் வந்து அபயஹஸ்தத்தோட அபயப்பிரதராசனாக சேவை சாதிக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமாள் அபயஹஸ்தத்தோட இந்தியாவிலே இந்த ஒரு க்ஷேத்திரத்தில் தான் சேவிக்கலாம், வேற எங்கும் சேவிக்க முடியும். திருப்பதியிலேருந்து சாலிகிராம மூர்த்தியா பெரியவாச்சான் பிள்ளைக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாலிகிராம மூர்த்தியா வந்து கொள்ளிட ஆற்றங்கரையில வந்து திருப்பதி பெருமாளே சேவை சாதிச்சு நம்ம சேங்கனூர்ல இருக்கார். இந்த பெருமாளை சேவிச்சா திருப்பதி சேவிச்சுட்டு வந்ததுக்கு என்ன பலன் உண்டோ அனைத்து பலனையும் கொடுக்கிறார். இந்த ஒரு பெருமாளை சேவிச்சா திருப்பதியில நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், முடி காணிக்க கொடுக்கறது, அந்த மாதிரி பெருமாளுக்கு திருப்பதியில என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கோமோ அனைத்தும் இங்க பண்ணலாம். அங்க இருக்க பெருமாள் தான் இங்க இருக்கார், இங்க இருக்க பெருமாள் தான் அங்க இருக்கார். ஸ்ரீனிவாசன் பேரு, அபயஹஸ்தத்தோட சேவை சாதிக்கிறார். இங்க தனிக்கோயில் தாயார் சன்னதி கிடையாது. எப்படி திருப்பதியில பெருமாள் ஏகாந்த மூர்த்தியா இருக்கிறோ அதே மாதிரி இங்கேயும் பெருமாள் ஏகாந்த மூர்த்தி தான். உற்சவர் மட்டும் பத்மாவதி தாயார், ஸ்ரீனிவாச பெருமாள். இங்க வருஷா வருஷம் ரதசப்தமி தீர்த்தவாரி 10 நாள் துவஜாரோகணம் பண்ணி இந்த பெருமாளுக்கு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு உற்சவமானது நடக்கும். அதே மாதிரி ஆவணி ரோகிணி அன்னைக்கு 3 நாள் திருப்பவித்ரோத்சவம் நடக்கும். அனைத்து உற்சவங்களும் திருப்பதியில் நடக்க மாதிரி நடக்கும். இந்த புரட்டாசி 4 சனிக்கிழமையும் கார்த்தல 6 மணிக்கெல்லாம் பெருமாள் திருமஞ்சனம், 6 மணிக்கு அலங்காரம் ஆகி 7 மணிக்கெல்லாம் பெருமாள் திருப்பதி பெருமாள் மாதிரியே சேவை சாதிப்பார். இந்த பெருமாள் இந்த சேங்கனூர் கிராமம் வந்து தஞ்சாவூர் திருப்பரந்தாள் மார்க்கத்தில் இருக்கு. பெருமாளை வந்து சனிக்கிழமையில சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாள்கிட்ட வந்து நெய் விளக்கு போட்டு பெருமாளை சேவிச்சா இன்னும் ரொம்ப விசேஷம். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோயில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க கும்பகோணம் சேங்கனூர் சீனிவாச பெருமாள் திருக்கோயிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோயிலை தரிசிப்போம்.